சங்கு. நீ ஆடவனா பர்மிஷன் கேட்கணும்டா. கேட்டியா? பர்மிஷன் கேட்டுட்டு தான் ஆடணும். அது சரி, இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? என்ன நல்லா கலர் கலரா லைட் போட்டுருக்காங்க, ஸ்டேஜ்ல போட்டுருக்காங்க. இங்க ஒரு நல்ல கலக்கல் ஷோ நடக்க போகுது. நம்ம தான் ஜட்ஜா? ஆமா ஆமா கேப்டன். உங்களுக்கு தெரியும்ல, நான் துண்டை அப்படி எடுத்து வச்சா ஃபைட் பண்ண போறேன்னு அர்த்தம். இடுப்புல கட்டுனா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். தோல்ல போட்டா ஜட்ஜ் பண்ண போறேன்னு அர்த்தம். அப்ப தலையில போட்டா அதுக்கு போக போறேன்னு அர்த்தம். வாப்பா கண்டஸ்டன்ட் வா 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 சொல்லும். சார் வணக்கம் சார். எதுப்பா ஒரு பாட்டி? சார் வணக்கம் சார். நான் வந்து தெனாலி கமல் மாதிரி பேச போறேன் சார். பேசுமா சார்? பேசு பேசு. எல்லாம் சிவமயம் என்று சொல்லுகிறோம். எனக்கு எல்லாமே பயம். கவிதை பயம், கதை பயம். பீமண்ட கதை இருந்தாலும் பயம், அனுமண்ட கதையாலும் பயம். நீ பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் தான் இல்லை நீ பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஏய் என்னடா மிமிக்ரி பேசுறியா? நீ என்ன பேசுற? சார் நீங்க தான் சார். என்ன கமெண்ட் சொல்லணும்? நானும் மிமிக்ரி பேசணுமா? உங்களை அடிக்க போடுமா? டேய் நீ பயப்படாதடா, பேசாம இரு. டேய் அடிக்க மாட்டேன். டேய் சொல்லிட்டே அடிக்க மாட்டேன். டேய் சொல்லிட்டே அடிக்க மாட்டேன். வா. யாராலும் காப்பாத்தி இருக்கலாங்க. இந்த சைடு இருக்கலாங்க. இல்லையா? சரி. நீ என்னடா மாடுலேஷன் பண்றியாடா வாய்ஸ்ல? மிமிக்ரி நாங்க பண்றோம்டா. நீ ரிஜெக்டட். நாங்க மிமிக்ரி பண்ணிட்டோமா? பண்ணி காட்டுமா ஆரியா வாய்ஸ்? பண்ணி காட்டுங்க சார். காலங்காத்தால காஃபி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் தரண்டா. பாலுக்கு பதிலா பேச வச்சிருக்கா பாஸ். இந்த பொண்ணுங்களெல்லாம் கொஞ்சம் கூட நம்பவே முடியல பாஸ். அது ஆரியா வாய்ஸ்டா. நான் சிவாஜி வாய்ஸ் பேசட்டுமா? சார் என்ன பேச வைக்கிறியாடா? என்ன பேச வைக்கிறியா? குத்திங்க சார். நெஞ்சில் குத்திங்க. குத்திங்க குத்திங்க. ஏய் இப்ப பேசக்கூடா நம்பியா வாய்ஸ். என்னடா இதுதான் நீ பண்ற ஷோவா? முதல்ல நிறுத்துடா நிறுத்து. சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் பேசட்டுமா? ஆண்டவன் டவுன் தான் சொல்லிப்பா. கைவிட மாட்டா. கெட்டவங்களுக்கு ஐடியா கொடுப்பா. கை விட்டுடுவா. எப்படி அதிருதுல? அசோகன் வாய்ஸ். ஆலம்பன நீ நடத்துற ஷோ நல்ல இல்ல. வெளியில போ போ போ. சார் யூனிக் வாய்ஸ் வந்து சார். அதை பெர்ஃபார்ம் பண்ணுமா? பண்ணுங்க. அக்கா வெளியில நின்றுங்கக்கா. ரிஸ்ட் பேண்ட் நெஞ்சிலே இருக்குதுனாக்கா. அக்கா நெஞ்சிலே இருக்குனாங்க. இப்போ நான் போய் நெஞ்சு எதுக்கு போறேன்டா? டேய் கொஞ்சம் விட்டோம்னா நான் தான் சொல்லுவேன், அப்புறம் பீட் போட்டுருவாங்க. பேசாம இரு. டேய் நீ பண்ண இந்த ஷோவை தமிழ்ல டயலாக சொல்ல மாட்டேன்டா, தெலுங்கு டயலாக சொல்லுவேன். டைம் நூறு చెప్పినా సరే మన్ను చెప్పినా సరే లాస్ట్ నువ్వు చెప్పినా సరే మన్ను చెప్పినా సరే రారా 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 రే వారా చంపురా என்ன கத்துற குத்துறா బావా ఏంద్రి கேப்டன் யோகா போடு எழுந்திரு எழுந்திரு. டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. யோகா பண்ணிட்டு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றேன். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. சார் இந்த ஒரே ஒரு வேர்டு சொல்லுங்க சார். பேசுறா. இந்த ஜட்ஜஸே நம்ம கலாச்சாரம் நம்ம அவங்களோட நிலையமா. ஐயோ நீங்க ஜட்ஜ் ஆச்சுங்களா? ஏங்க பஸ்ஸரை கையில் வச்சா நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்களா? அது பக்கமாக்கா இது ஜட்ஜுங்களா? இது மூஜிப்பா இந்த ரெண்டு காட்டில் வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. காமெடி பண்றாரா? காமெடி. கேப்டன் சப்போர்ட் பண்ணாதீங்க. நீ எந்த நியூஸ் சேனல் வந்திருக்கப்பா? டிவி நியூஸ் கொடுக்கறவல்லப்பா. இல்ல விஜய் டிவியா இல்ல ஜெயா டிவியா? யாராவது நான் சொல்லுவேன், அப்புறம் இந்த விஜயகாந்த் குடிகாரன் வளர்றாங்க வர சொல்லுவீங்க. பேசாம இருக்கீங்களா? என்ன நீங்க? டேய் நிறுத்துடா. நிறுத்துடா. தூக்கி எடுத்துட்டு என்னடா? ஆமா உனக்கு தான்டா போட்ட தமிழ்நாட்டிலே போட்டடா. பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணியா அது பர்ஃபார்மன்ஸா? புரிஞ்சது புரிஞ்சது சார். சாரி சார் புரிஞ்சது சார். அடுத்த ரவுண்டுக்கு போயிடுமா பேசாம? ஸ்டாண்டப் காமெடி. சரி அதான் பாப்போம். இந்த வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற காமெடி மாதிரி எங்கேயுமே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்து பையன் வரா லேட்டாக வராங்க. ஏன் தம்பி ஏன் லேட்டு? சார் அக்காவுக்கு குழந்தை போடுங்க சார். இனிமேல் நடக்காம பார்த்துக்கோ சார். மச்சான்னு சொல்கிறேன் சார். ஜோக் அம்மா சொல்லிட்டாரு. ஆமா
ரொம்ப சந்தோஷம். சூப்பர் 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 சூப்பர். சரி சார், நீங்களே எனக்கு கேள்வி கேட்டுருக்கீங்க, நான் உங்களுக்கு கேள்வி கேட்குமா? கேளு. முதல்ல நம்ம அது கேப்டன் கேட்குறோம், அது கேட்கணுமோ? முத்துப்பாண்டி கேட்குறேன் நான். முத்துப்பாண்டி 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 8 கூட்டினா 16. அது மாதிரி 1,35,000 இன்னொரு 1,35,000 என்ன ஆன்சர் வரும்? பர்ஃபார்மரு. இந்த கேள்வியை கேட்டாண்டா என் கணக்கு வாத்தியாரு கடமா மாட்டேங்கிறான். கேட்கிற கேள்வியை நிறுத்துறா. சார் சரி, நான் கேப்டன் கேட்கிறேன். கேளு. கேப்டன் உங்களுக்கு எல்லாரும் கேள்வி கேட்கலாம் கிட்ட. ஆனா நான் பதில் சொன்னா சொல்றேன். இப்படி வேணா சொல்லி கேப்டன். கேப்டன் 4 பேர் சேர்ந்து 10 நாள்ல ஒரு வீடு, ஒரு பில்டிங் கட்டி முடிச்சாங்க. அதே பில்டிங்கை 8 பேர் சேர்ந்து கட்டினா எவ்வளோ நாள் கட்டினாலும் உனக்கு திருப்பி அடிக்கணுமா? அதான் அந்த பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்களா? அப்ப என்ன திருப்பி கட்ட சொல்றேன்? என்னோட தப்பு தான். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ரொம்ப காமெடியா ஒரு கேள்வி கேட்டாரு. ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இருக்கு. நீ கேள்வி கேட்கலாம்டா. நீ கேட்டல கேள்வி நாங்க கேட்கணும்டா. எங்க ஸ்டேஜ் சொல்லும், நாங்க கேள்வி கேட்கணும். சரிடா, இங்க பாரு, வா கிட்ட வா வேண்ட மாட்டேன். வாடா, கோவப்பட்டு இருக்க அதே போடுறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா, ஸ்பெஷல்டா. சரி கிட்ட வா. இந்த கேள்வி கேட்டு கோழி இல்ல கோழி. அந்த கோழி 10 முட்டை போடுச்சுடா. 10 முட்டை 9 முட்டை கோழி முட்டைடா. 1 முட்டை வாத்து முட்டை. எப்படிடா? கிட்டக்க வாடா. அங்க கேட்காதடா, நீ தான்டா பர்ஃபார்மர். சொல்லு. ஆடியன்ஸ் சாய்ஸ் ஆப்ஷன் அதெல்லாம் கிடையாதுடா. ஒன்றும் கிடையாது. தம்பி நீ ரொம்ப பேசுற. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லாட்டி நான் திருப்பியும் வேண்டாம் என் கையில அடி வாங்கினவங்க என்னைக்குமே நல்லா வருவாங்க. அண்ணா பதில் தெரியல. தெரியலையாடா? இது வாடா. அந்த கேரக்டர் தனலட்சுமியாடா. அந்த வாத்து கேரக்டர் சரியில்லடா. கேரக்டர் சரியில்லை. வாத்துக்கு கேரக்டர் சரியில்லடா. சரியா மாத்தி வருதுடா. ஏன்டா நம்ம கேள்வி பண்றோம், பர்ஃபார்மன்ஸ் பண்றோம். சரி, இவ்வளவு சொல்றீங்க. நான் ஒரு கதை சொல்றேன். அதெல்லாம் எழுத முடியுமா தமிழ்ல? இல்லைங்களா, ஒரு விவசாயி. நான் செந்தமிழ் எழுதுறேன் சார், நீங்க வந்து சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லி நீ என்ன வேணா எழுதிக்க. சரி நான் சொல்றேன், நான் எழுத போறேன். பாட்டு தான் எழுத போறேன். ஒரு விவசாயி மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தான். ஒரு விவசாயி மாட்டு வண்டியில் போய் கொண்டிருந்தார். அவன் ரோட்ல போகும்போது ஒரே சகதியா இருந்துச்சு. சாலையில் சகதியும் சேர்மாக இருந்து அந்த மாட்டு வண்டி போய் அந்த சகதியில மாட்டிடுச்சு. மாட்டு வண்டி சேர்த்து மாட்டிக்கொண்டது. அப்ப இந்த விவசாயி இந்த மாட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். எழுது. எப்படி எழுதுவ? சார் எழுத சொன்ன எல்லாத்தையும் இல்ல எழுத முடியல சார். சாரி, நீங்கள் தான் பர்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்கள் தான் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுங்க. நான் என்ன